சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி சுவாமி, கிரேதா, திரேதா, துகாபுரி, கலியுமுடி சொல்லப்பட்ட யுகங்கள் 4. இந்த 4 யுகத்திலும் 3 யுகம் முடிந்து 4வது யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலியுகத்திலே எறும்பு முதல் 84 ஜீவராசிகளுக்கும் நான் படி வந்து விட்டு தெய்வலோகத்தை விட்டு உலக சித்திப்பத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தென்முகத்து துலகாபுரி சீமை, நார்த்தாமலை எல்லை, கூத்தாச்சி பள்ளம், கோபுரகத்தில் உடம்புடு செல்லக்கூடிய இடத்தில் மைகேசா சூரனாகப்பட்டவன் பொறுமை வந்து வருகிறான். அன்னவனோ அன்று ஒரு நாள் என்னை நாடி கடும் தபம் செய்து கொண்டிருந்தான். அன்று நம்ம தபத்தை தோன்றி அடி அரக்கனே, எதற்காக என்னை நாடு கடும் தபம் செய்து என்று கேட்டேன். அதற்கு அன்னமந்திர வைத்தான், சுவாமி எனக்கோ சாகாத வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கோ நான் தெரிவித்தேன், அரக்கனே பிறப்பு கொண்டு இருந்தால் இறப்பு கொண்டு இருக்கக்கூடும் என்றேன். அதற்கு அன்னமந்திர வைத்தான், இறப்பண்டு வந்தால் வயதான முதலாட்டியர்களுக்கு ஒரே கருவில் 7 பெண் குந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குந்தையாக பிறந்து 7 ஒரு எளிது குடுகுண்டு வந்து வந்து ஒரே சக்தியாகி மகமையாக கச்செலுத்தி அழித்தால் மட்டும் அழிவு நேரக்கூட வருத்த பெற்று விட்டான். சக்தி அன்னமனோ அன்று வாங்கி வருத்த வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஆண்களை கண்டல் அடித்து துன்புறுத்துவதும் ஆலயங்கள் இடிப்பதும் பெண்கள் கற்பை சூறையாடு வண்ணமாக வளர்ந்து வருகிறான். அன்னமன் அழிக்க வேண்டும் என்றால் ஒன்னால் மட்டும்தான் முடியும். நீ 107 பிறப்புகள் முடித்துவிட்டு 108வது பிறப்பாக பூலோகத்திலும் அண்ணன பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, நான் எங்கே பிறக்க வேண்டும்? யார் வயிற்றில் பிறக்க வேண்டும்? எந்தெந்த எல்லையில் அமர வேண்டும் என்று சொல்லுங்கள். இதோ கூறுகிறேன். தென்பகுதி அழக்கூடிய கோட்டபெருமலுக்கு 60 வயதும் கோட்டை கருப்பாய்க்கு 55 வயதும் ஆகிறது. 2 தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறந்து இருக்கின்றன. அந்த குடும்பத்தில் நீ சென்று ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் எங்கெங்கு பிறக்க வேண்டும், எங்கு குடிகொள்ள வேண்டும்? முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையில் நார்த்தாமலை முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லையில் திருவப்பூர் முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். 3வது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் கொன்னையூர் முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். 4வது பிறப்பாக எழுந்தரப்பட்டு எல்லையில் எழுந்தரில்பட்டு முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். 5வது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வைத்தூர் முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். 6வது பிறப்பாக கண்ணபுரத்தில் கரு மாரியாக கச்சலிக்க வேண்டும். 7வது பிறப்பாக சாஞ்சால் சமயபுரம் சமயபுரத்து முத்து மாரியாக கச்சலிக்க வேண்டும். சக்தி சுவாமி, சக்தி நான் அந்த அக்கிரமக்காரனை அழிக்க வேண்டும் என்றால் நான் இப்பொழுது பூலோகத்துக்கு செல்ல வேண்டும் அல்லவா? உண்மை. அப்பொழுது எனக்கு துணையாக யார் வருகிறார்கள்? உனக்கு துணையாக நமது மைந்தர்கள் அழகர் மலைக்காவல வெறி கருப்பனும் கொல்லிமலை கவல சின்ன கருப்பனும் வேட்டை மார்க்கமாக வந்து கொண்டிருப்பார்கள். அன்னவர்கள் உனக்கு துணையாக அழைத்துக் கொண்டு மூவரும் சேர்ந்து அந்த சூரவதம் செய்துவிட்டு மீண்டும் தெய்வம் வந்து சேர வேண்டும். சக்தி சுவாமி, நான் பூலோகத்தில் அவதாரம் எடுக்கப் போகிறேன் அல்லவா? பூலோகத்தில் தர்மம் நினைத்திருக்கிறதா இல்லை அதர்மம் தான் நினைத்திருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் சுவாமி. அதாவது மக்கள்லாம் பக்தியாகத்தான் இருக்கிறார்கள் என்று சோதிக்க வேண்டும் சுவாமி. இந்த 7 கிரகத்துக்கு உயிர் வர செய்யுங்கள், நான் சென்று வென்று வருகிறேன். அப்படியாகட்டும். இங்கே இருக்கக்கூடிய 7 கிரகத்துக்கும் அழையுங்கள். அருள் சேர்த்து அளிக்க வேண்டும். மைந்தர் சிவகணங்கள் அளிக்க வேண்டும். மைந்தர் சிவகணங்களே, பல்லாண்டு காலமா வாய்ந்திருப்பார்கள். மைந்தர்களே, தாங்கள் அழைத்த காரணம் இங்கு 7 கிரகம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 கிரகத்துக்கும் இங்கு கூடியிருக்கின்ற கூட்டத்தை அருளாடி வந்து இந்த கிரகத்தை தொட்டால் நம்ம குடும்பத்தில் உள்ள கிரகம் விலகும் என்பது ஐதீகம். அப்படியே அருள் அளித்து பாருங்கள். மைந்தர்களே, தயவு செஞ்சு படுத்துக்கள் எல்லாத்தையும் எழுப்பிடுமா? எந்திரிச்சு உட்காருங்க, எந்திரிச்சு உட்காருங்கம்மா. இந்த வேலையிலே நம்மளையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய இவ்வளவு காசுகளை சாமிக்காக போட்டு இந்த சிறப்பான திருவிழா ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அருள்நிலை ஆடி வந்து நான் இருக்கிறேன் மகனே என்று இந்த பூங்கரகை தொட்டு தூர்க்க வேண்டுமா தாயே. 7 இலையிலிருந்து 7 தெய்வத்தை இங்கே பூங்கரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்கரை தூக்கினவரும் சரி, அது தூக்கும் பொழுது அவர் குடும்பத்திலே உள்ள எந்த தீய சக்தியை விலகி அவர் குடும்பம் பாலார் சொல்லுவாங்க இருக்கும் ஐதீகம் இருக்கிறது. இப்போ அருள்வாய்க்க போகிறாங்க. தயவு செஞ்சு பெண்களை எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அடி வந்து பூங்கரை தொட்டு தூக்கணும். கீழே விழுந்துடக்கூடாது, கிளை மேலே விழுந்துடக்கூடாது. பூங்கரத்தை கீழே போட்டக்கூடாது, தலையில் வச்சு தான் ஆடணும். இப்போ சாமி அழைக்க போகிறார். தாயே அம்மா ஆட்டிவா தாயே, எந்தெந்த குடும்பத்தில் குடிகொண்டிருக்கின்றாய், எங்கு கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் அருளாடி வந்து இந்த கரகத்தை தொட்டு அந்த குடும்பத்தில் உள்ள கரங்களை நீக்க வேண்டும். தாயே ஆதிபராசக்தி, அகிலாண்டு குடி பிரம்மண நாயகி, வேப்பிள்ளைக்காரி விளையாடும்பத்தினி ஆயா, ஓ நீதி எளியாம சொல்லலிய முடியாம தாயே, அருள் கொடுக்க மண்ணையே,
ஆயிரங்களுடையவளே வேப்பிலை காரியம்மா விளையாடு பத்தினியே இந்த வேலையில தாடழைத்தேன் ஓடி வர வேண்டும் அம்மா 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 அடிபத்தாயே நாத்தமலை இல்லையிலே எல்லையிலே முத்து மாறி நாத்தமலை எல்லையிலே முத்து மாறி ஓடிவா நாத்தமலை எல்லை விட்டு நீதான் ஓடி வர வேண்டுமம்மா நாத்தமலை எல்லையிலே முத்து மாறி ஓடிவாமா திருவப்பூர் எல்லையிலே நீதான் இறந்து பப்பவெல்லாம் முத்து மாறி திருவப்பூர் எல்லையிலே தாயே இப்படி கொண்ட முத்து மாறி ஓடிவாமா இருந்தமா பப்பவெல்லாம் மாமா துண்ணூறு படம் முன்னால விடுங்க பூங்கரை தூக்கணும் விடுங்க வரட்டும் கரகத்தை எடுக்கட்டும் திண்ணூறு படாதீங்க சேர் எடுத்து விடுங்க கருப்பு சாமின்னு ஒருத்தர் வந்திருக்கு தெய்வம் வந்து சாமி ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது சாமி ஆடுனா விறுவிறுன்னு வந்து பூங்கரை தொட்டு தூக்கி தலையில வச்சு ஆடணும் ஒடியா பார்க்கலாம் தாயே வா சாமி திருப்புற எல்லையிலே தாயே இப்படி கொண்ட முத்து மாறி ஓடிவாமா தூரு எல்லையிலே பகையில முத்து மாறி ஓடிவாமா அருளாடி கொண்டிருக்கக்கூடிய சாமி கீழே ஒவ்வொரு கிரகமாக பெயர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிரகமாக இறக்கி வைக்க வேண்டும் தாயே. முதல் கரகமாக நாத்தாமலையில் வளக்கூடியே நாத்தாமலை முத்துமாரியம்மனுடைய கரகமாகப்பட்டது இறங்க போகிறது தாயே. ஆட்டி வந்து உன்னுடைய கரகத்தை இறக்கி வைக்க வேண்டும் தாயே. நாத்தமாலை எல்லையிலே நீதாம் காவல் கொண்ட முத்துமாரி நாத்தமாலை எல்லையிலே தாயே காவல் கொண்ட கைதுட்டுங்க. பூங்களை திறக்கும் போது ஆண்கள்லாம் கைதட்டுங்க கொஞ்சம் கோச்சிக்காம. ஒவ்வொரு கரகமா இறக்கி வைக்கணும் ஐசாமி. போட்டி போட்டு நானே இறக்கூடாது. ஒவ்வொரு சாமி சொல்லும்போது கூட இறக்கணும். திருவப்பூர் முத்துமாரி இறங்கிவிட்டால் மூன்றாவது கரமாக கொன்னையூர் முத்துமாரி கொன்னையூர் எல்லையில தாயே தாயே கொன்னையூர் எல்லையில தாயே குடிகொண்ட முத்துமாரி தாயே தாயே.
விடு. 4வது கரமக எழுந்திரப்பட்டி முத்துமாரி இறங்கி விட்டால் அவசரப்பட்டு பூங்கரத்தை திறக்கூடாது. நாங்க திண்ணூறு போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இறக்கணும். 90 போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பூங்கரத்தை திறக்கணும் தாயே. நீயா பூங்கரத்தை திறக்கூடாது தாய். அம்மா 5வது கரமக வைத்தூர் முத்துமாரி வாசாமி. வயிற்றிலே எம்மை போட்டு கத்திரிச்ச கூடியவள் வைத்தூர் எல்லையில நீதாம் காவல் கொண்ட முத்துமாரி வைத்தூர் எல்லையிலே தாயே காவல் கொண்ட முத்து. வாசாமி வா வா. வைத்தம்மை பாம்பவன தாயே வேறு வெட்டாய் மகமாயி வைத்தம்மை காத்தவள தாயே காவல் கொண்ட மகமாயி. நல்ல முகத்தாயே தாயே மகமாயி ஆடிவமா மந்தவல்ல அந்தவள தாயே ஆடி நீயும் ஆறுமம்மா. முந்தை வீடித்தவன தாயே புத்திராசைய நிஜவலாம் வைசாமி அப்படி இறக்கி வை. அப்படி இறக்கணும் பொறுமையா. ஆமா 6வது கரமக கண்ணபுரத்தாலும் சமயபுரத்து முத்துமாரியும் ஆடிக்கொண்டிருக்கின்றதே. இந்த ஐயா! கண்ணபுரத்து முத்துமாரி என்றால் கண்ணபுரே கண்ணிலே அம்மை கண்ணபுரே போட்டு- எல்லையிலே எல்லையிலே ஆடி கொண்டே என் தாயே முத்துமாரி. கண்ணபுர என்னாய எல்லையிலே 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 அவன் கொண்ட என்னாய முத்துமாரி கைதட்டு ஆமா சாமி பூங்கரத்தை திறக்கும்போது அப்படியே கை சொந்தக்கார தட்டுங்க. பிடிங்க, பெண்கள்லாம் பிடிங்க. கொஞ்சம் குலவை போடுங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் கொஞ்சம் கை தட்டுங்க. தெய்வத்துக்கு பிடிச்சது குலவ சத்தம் கை 6 தட்டுங்க. கண்ணி கிளையகண்ணி சாஞ்சால் சமயபுரத்து முத்துமாரி இப்பொழுது ஆட வேண்டும். சற்று நேரம் ஆட்டி பாடி முடக்கரக திறக்க வைக்க வேண்டும் தாயே. அப்படி விடுங்க, சங்கம் முதலில் பிறந்தவள் அப்படி விடுமா? சங்கம் முதலுக்கு சொந்தக்காரி ஆதாயி. சங்கம் முதலில் பிறந்தவளே சக்தி குறியா உமயவளே சூர கண்ணால பாக்குறியே சூல இனத்தை சுழற்றிறியே இவதான முளச்ச ரங்கக்காரி இவ சமயபுரத்தி சிங்கக்குட்டி சக்தி சக்தி ஆமா சாமி எந்திரி இந்த 7 பூங்கரகத்தை எடுத்தவங்க உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சின்ன கருப்பரிகர் வரும்போது நீங்க எல்லாம் 7 பேர் இங்கே வந்துடணும். இந்த சின்ன கருப்பரிகர் சாமி அழைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இப்போ பூங்கரகத்தை தொட்டு தூக்குனீங்க பார்த்தீங்களா? இவங்க வேலை எந்த வேலையாவது போயிட்டு வந்து இந்த சின்ன கருப்பரிகர் வரும்போது அந்த சாமி அழைக்கும் போது எல்லாம் நிற்கணும். அப்படியே துருமண சாமி நின்று நில்லு சாமி நின்று சாமி நின்று அப்படி நிற்க நின்று அம்மனாகப்பட்டவளாக இருந்தா அப்படியே நில்லு நின்று சாமி நின்று துண்ணூறு போடு மாப்பிள கூப்பிடும் போது எங்க போனேன் வா அப்படியே நின்று ஆமா 5 தடவை நாகக்காரி அப்படியே நின்னுமா நின்று நாக கண்ணி அப்படி நில்லு சாமி நின்று சாமி நின்று கூப்பிடும் போது வா அது வரைக்கும் நில்லு நின்று சாமி நின்று போடு மாப்பிள துண்ணூறு போடு போடு சாமி சரி போதும் நின்று நின்று சாமி அப்படியே நில்லு அப்படியே கூப்பிடும் போது வா சாமி இந்த 7 பேர் எங்க வேலையை வந்தாலும் போயிட்டு வந்து இந்த சின்ன கரு பெரியவர் பெரும்போது இந்த 7 பூங்கரத்தை சாமி அழைப்பாங்க. அப்போ வந்து இந்த பூங்கரை தூக்கி சின்ன கரு பெரியவர் கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு எங்கள் கதைக்கு செல்ல வேண்டிய வணக்கம். சக்தி இறை திருசெலுத்த துணையாக வைத்துக் கொண்டு அந்த மகேசாசுரனை அழித்து விட்டு மீண்டும் தெய்வ சேர வேண்டும் சக்தி. அப்படி ஆகட்டும் சுவாமி. அங்காளம்மா எங்கள் சிங்காளம்மா மங்களம் பொங்கிட மனதில் நின்றிட மாரியம்மா கருமாரியம்மா அங்காளம்மா எங்கள் சிங்காளம்மா அங்காளம்மா எங்கள் சிங்காளம்மா மங்களம் பொங்கிட மனதில் நின்றிட மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா
மீனாட்சி பள்ளம் கோபுர கத்தானவளத்தில் மகிஷ அரக்கன் வாழ்ந்து வருகிறான். பெண்கள் கற்பை சூறையாடுகிறான், ஆண்களை அடித்து துன்புறுத்துகிறான், ஆலயங்கள் தோறும் பூஜை நடக்க விடாமல் செய்கிறான் அந்த சண்டாளன். அவனை அழிப்பதற்கே பூலோகத்தில் அவதாரம் எடுக்கப் போகிறேன். கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து அந்த அக்கிரமக்காரனை அழிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, அவனை அழிப்பதற்காகவே எனக்கு துணையாக என் மகன் சின்ன கருப்பும் என் மகன் பெரிய கருப்பையும் அழைத்துக் கொண்டு அந்த அக்கிரமக்காரனை அழிக்கப் போகிறேன். என்ற முத்தமிழ் மணிகளே, உங்கள் அத்தனை வீரர்களுக்கும் இதோ தென்பகுதி ஆளப்பட்ட தெலுங்கவரின் அக்கறை கோட்டை பெருமாள் முடிசாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அல்ல. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது வீரமணி எண்ணன் சன்னதியில் நெய்யு மணக்குது. திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது. ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது. ஐயப்பன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது ஐயப்பன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டால் பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டை சமக்கும் போது சக்தி பிறக்குது பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டால் பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது பகவானை பார்த்து போட்டா பாவம் பிறக்குது பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது. ஐயன் 18ஆம் படி தொட்டா வாழ்வு இனிக்குது 18ஆம் படி தொட்டா வாழ்வு இனிக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திண்டக தோம் என்று பேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண முள்ளம் ஆசை கொள்ளுது. பேட்டை துள்ளி ஆடும்போது மனம் வருவது பேரரை காண எல்லாம் உழந்து அங்கே பேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண முள்ளம் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷமான விளக்குது காட்டுக்குள்ளே சரண கோஷமான விளக்குது. வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.
ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமு கொடுக்கின்றான் பூங்காவன தோப்புக்குள்ளே வரவு வருகிறார். வேங்கையின் மேல் ஏறும்போது வரவு தருகிறார். அந்த பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான் அந்த வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமு கொடுக்கின்றான் நோன்பில் இருந்து வருவோரை தாங்கி நிற்கின்றான் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். நோன்பில் இருந்து வருவோரை தாங்கி நிற்கின்றான் என் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகின்றான் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகின்றான் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே சரணமையப்பா 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 உள்ளூரை சேர்ந்த கோபால் ஐயா அவர்கள் இந்த பாடலுக்காக 50 செல்வத்தை வழங்கியுள்ளார் அன்னவர் குடும்பமாகப்பட்டது நோய் நொடி இல்லாமல் கருப்புசாமி அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி நன்றிகள வணக்கம் வணக்கம் பல என்னகிறமோ பொன்னர்மை விளங்கக்கூடிய நாடுதான் இந்த தெலுங்காபுரி நாடு இந்த தெலுங்காபுரி நாட்டிலே நீர்வளம் நிலவளம் குடிவளம் செல்வளம் படைவளம் என்று சொல்லப்பட்ட நாடுதான் இந்த தெலுங்காபுரி நாடு இந்த தெலுங்காபுரி நாட்டிலே கோட்டை பெருமாள் என்ற வேறு நாமத்தை பெற்று கோட்டை கருப்பை என்ற பெண்ணை மனமுடித்து சீரோடும் சிறப்போடும் என் நாட்டை நான் ஆண்டு வருகிறேன் என் நாட்டை ஆண்டு வந்தாலும் கூட எங்கள் அழகமைக்கிருவியால் ஆனால் அனைத்து செல்வங்கள் கொடுத்த ஆண்டவன் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் குறையாகிவிட்டான் அதாவது பிறக்கும் குழந்தை எல்லாம் இறந்தே பிறக்கின்றது ஆண்டவா என்ன செய்வேன் அனைத்து செல்வங்கள் கொடுத்த ஆண்டவன் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் குறையாகிவிட்டான் ஆகையினால் எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால் என் நாட்டு மக்கள் என் எடுத்தார் மக்கள் எல்லாம் எங்களை பற்றி கேவலமாக பேசினார்கள் எப்படி என்று சொன்னால் ஐயோ மக்கள் எல்லாம் பாவி என்று மக்கள் இல்ல பாவி என்று ஐயோ மக்கள் எல்லாம் பாவி என்று பாவி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஐயோ பிள்ளை இல்ல பாவி என்று இல்ல பாவி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஐயோ பிச்சை என்று வந்தவர்க்கு நான் தான் பின் போக சொன்னேனா ஐயோ கூலி குறைத்தேனா அங்கே குறை மறுக்கால் இட்டேனா ஐயோ அன்னமின்றி வந்தவர்க்கு நான் தான் இல்லை என்று சொன்னேனா அந்த என்ன செய்வேன் எது செய்வேன் எனக்கு இந்த விதி நேர்ந்ததாலோ ஐயோ என்ன செய்வேன் எது செய்வேன் ஆண்டவரே எனக்கு இந்த விதி நேர்ந்ததாலே ஆண்டவா யாருக்கு என்னது என்ன பேர்னா விவேகா உள்ளூருங்களா இவ்வூரை சேர்ந்த விவேக் அண்ணன் அவர்கள் எனக்காக இந்த செல்வத்தை வழங்கியுள்ளார் அண்ணன் குடும்பமாகப்பட்டது கருப்சாமி அருள் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி